தேவழைத்தல் என்பது திருச்சபை சார்ந்ததல்ல, அது குடும்பத்தை சார்ந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதை கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ அழைத்தல் என்பது priesthood proudly and profoundly proclaim that God is reigning this world, God is ruling this world என்பதை மிக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு அழைத்தல் தான் குருத்துவம். குருத்துவம் என்பது கடவுள் தான் இந்த உலகத்தை ஆள்கிறார் என்று மிக ஆழமாய் profoundly அதை மிக பெருமையோட இந்த உலகத்துக்கு சொல்வது தான் குருத்துவம் என்பது. அதனால்தான் குருத்துவத்தை நாம் மேன்மையாக கருத வேண்டும், அதை அற்புதமாக கையாள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 10வது இறைவசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு இயேசு, அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருபை இருந்தாதான் திருமணம் செய்யாம குருத்துவ வாழ்க்கைக்கோ அல்லது அர்ப்பண வாழ்க்கைக்கோ சந்நியாச வாழ்க்கைக்கோ ஒருத்தனால கையளிக்க முடியும். கிரேஸ் இருந்தா மட்டும்தான், கிரேஸ் பெற்றிருந்தா மட்டும்தான் அவன் குருவாய் மாற முடியும். தேவ அழைத்தலை ஏற்றுக்கொண்டு ஸ்ட்ராங்கா கடைசி வரை நிற்க முடியும். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு, ஃபார் த சேக் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையின் பொருட்டு, பரலோக ராஜ்யத்தை ஆள்வதற்காக, பரலோக ராஜ்யத்தில் ஊழியம் செய்வதற்காக அன்னகர்களாக தம்மையே அந்நிலைக்கு ஆளாக்கி கொள்றாங்க. செல்ஃப் அஃப்ளிக்ஷன் அல்லது சாக்ரிஃபைஸ், செல்ஃப் டினாயல், தன்னை மறுதளிக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவுங்கிறாரு. அந்த வேதனையை புரிந்து கொண்டு அந்த கிருபையை பெற்றவர்களா தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. கடவுள் கூப்பிட்றாரையா, வீட்டுக்கு ஒரு ஆளு மிலிட்ரிக்கு வரணும்னு சொல்லப்படுது. எல்லாரும் வேற வழி இல்லாமல் போறோம் பார்த்தீங்க. அதே போல இவங்க வேற வழி இல்லாமல் போகல, ஆண்டவருக்கு நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனையா என்று சொல்லி மிக, அதனால்தான் குடும்பத்தை காட்டிலும் தேவழைத்தல் மிக மேன்மையாக கருதுகிறது. ஏனென்றால் அவங்களுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, தொழில் கிடையாது, அன்டிவைடட் அட்டென்ஷன் கிடைக்கும். முற்றிலுமா முழு உடலும் முழு ஆவியும் முழு ஆத்மாவும் கடவுளுடைய ஊழியத்திற்காக, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக அர்ப்பணிக்க முடியும். குருத்துவம் என்பது கடவுள் இந்த உலகத்தை ஆள்கிறார் என்பதை பெருமையோட ஆழமாய் வல்லமையாய் அறிவிப்பது தான் குருத்துவம். அதெல்லாம் மோட்டிவேட் பண்ண. நாம என்ன சாதாரண விஷயத்த செய்யல. ஒரு குடும்பம் திருமணம் செஞ்சு 4 பிள்ளைங்களை பெற்றோம்னா நமக்கு உறவுகள் என்பது ஒரு 100, 200, 300 அவ்வளவுதாங்க. பாக்கியெல்லாம் நண்பர்கள் தான் திருமணத்துக்கு வருவாங்க. ஆனால் நான் மனைவி வேண்டாம், பிள்ளை, குடும்ப வாழ்க்கை துறந்து விட்டு, ஒரு திருமணத்தை துறந்து விட்டு ஒரு குருவாய் மாறுகிற பொழுது உலகமே எனக்கு சொந்தமாகிறது.